நீங்கள் விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தேதான் தீரும். அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் நம் கையில்தான் உள்ளது. சிந்தித்து செயல்படு. உன் மனவேதனையையும் உன் மன வலிகளையும் என்னிடம் நம்பிக்கையுடன் சமர்ப்பித்துவிடு. உன் பாரம் மட்டுமல்ல, உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராக இருக்கிறேன். நம்பிக்கையுடன் இரு. உன்னை சுற்றி நடப்பதை நீ நினைத்து கவலை கொள்வதும் நடப்பது நடக்கட்டும் என்று நீ பொறுத்து கொள்வதும் உங்களின் மனநிலையை தீர்மானிக்கும். அதை நீ என்றைக்கும் நன்றாக வைத்திருக்கவே முயற்சி செய். உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் என்று வருத்தம் அடையாதே. நீ யார் என்று உனக்கு காட்டுவதும் அவர்கள் யார் என்று உனக்கு புரிய வைப்பதும் அவமானம் மட்டுமே. கவலைப்படாதே, இந்த நிலையும் மாறும். வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறதே என்று கவலைப்படாதே. சிரமங்களை பார்த்து கலங்காதே. நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் உன் கடமைகளை செய்து வா. இந்த நிலையும் மாறும். கவலை கொள்ளாதீர்கள். வாழ்க்கையில் உனக்கு மிகுதியாக கிடைத்த அனைத்தையும் நினைத்து நன்றியுடன் இரு. எப்பொழுதும் உன்னை தாழ்வாக நினைக்காதே. தேவையான அனைத்தும் உனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையும் மாறும். கவலை கொள்ளாதீர்கள். கவனித்து பாருங்கள். ஒரு பெரிய புலம்பலுக்கு பின், ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின், ஒரு மீள முடியாத விரக்திக்கு பின் பலர் வாழ்க்கை புதுப்பொழிவு பெறுகிறது. ஆதலால் அப்படியே உடைந்து விடாதே. மிக பெரிய வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது. சுயநலத்துக்காக அல்ல, நம் தன்மானத்துக்காக. உன்னை நம்பு. உன் உழைப்பை நம்பு. உன் முயற்சியை நம்பு. உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே. கோபம் பிறவி குணமல்ல, அது பிறரால் நம்மில் பிறக்கும் குணம். மறந்தும் நம்பிவிடாதே இன்னொன்றுக்காக உன்னை இழந்தவர்களை. நீதான் உலகம் என்று நம்பி வாழும் உறவை ஏமாற்றுவது 1000 முறை புறமுதுகில் குத்துவதற்கு சமம். பிறர் அறிய இயலா வண்ணம் மறைத்து சொல்லப்படும் கவர்ச்சிகரமான பொய்யை விட வலி மிகுந்த உண்மை எப்பொழுதுமே மிக மிக மேலானது. உன் திறமைகளை பெரிதாக புகழ்பவர்களை நீ சிறிதும் நம்பாதே. அது உன்னை ஏமாற்றுவதற்கு செய்யப்படும் வசியமாகும். உன் அழுகையும் அழகையும் மற்றவர்கள் காணாதவாறு மறைத்து வைக்க முயற்சி செய். இல்லையெனில் மனதுக்குள் கேலி செய்து சிரித்து விடுவார்கள்.